வணக்கம். பீஸ் ஆஃப் பீஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மேடம் அனுஷா அவர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு வந்திருக்காங்க. அவங்க என்ன கேட்க போறாங்க? எதை பத்தி கேட்க போறாங்க? அதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். இந்த மாசம் 6ஆம் தேதி லைவ் லால பார் அசோசியேஷன் வந்து மென்டல் ஹெல்த் ஆஃப் லாயர்ஸ வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது லாயர்ஸுக்கும் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா? என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி தான் எனக்கு இன்னைக்கு கேள்விங்க இருக்கு. சரி. எல்லா ப்ரொஃபஷனுக்குமே மென்டல் ஹெல்த் இஷ்யூன்றது எல்லாருக்குமே இருக்கு. இது எந்த ப்ரொஃபஷன் எடுத்தோம்னாலும் இது சேர்ந்தே தொடர்ந்து வரும். விளக்க முடியாது. விளக்க முடியாதுன்னாக்கா இதை பிரிக்க முடியாது. அப்போ குறிப்பா லாயர்ஸ்க்கு என்ன மாதிரியான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன மாதிரியான இது இருக்கு? எது பரவலா இருக்கு? அதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? இதை கொஞ்சம் விளக்கமாவே பார்க்கலாம். ஒரு ரீசெண்டா நடந்த ஒரு சர்வே படி பார்த்தோம்னா, யங் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்ல 36% மட்டும்தான் அவங்களுடைய வேலையில ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கு. என்னுடைய மென்டல் ஹெல்த்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கறதுன்னு சொல்றவங்க வெறும் 36% மட்டும்தான். இந்த 36%ன்றது ஒரு அலார்மிங்கான ஒரு நிலவரம். ஏன்னா, இவங்க ஜாப்ல டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே அதிக அளவுல இருக்கு. அதிக அளவுன்னு சொன்னா எதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும்? நம்முடைய ஜெனரல் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, மிக அதிக அளவுல அவங்களுக்கு இருக்கு. சரி. அதிக அளவுல இருக்குன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு ஆங்ஸைட்டி எவ்வளவு இருக்கு? டிப்ரெஷன் எவ்வளவு இருக்கு? என்னென்ன மாரியான இஷ்யூஸ்? இது எல்லாமே அடுத்த கேள்வியா வருது இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா, லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஆங்ஸைட்டி 67% இருக்கு. டிப்ரெஷன் 35% இருக்கு. அடுத்ததா சூசைடல் தாட்ஸ் 19% 100க்கு 19 பேரு தற்கொலை முயற்சியை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அலார்மிங்கான ஸ்டேட்டஸ். இதுல ஒரு 31% பிளாக் லாயர்ஸ் பார்த்தோம்னா, இந்த எண்ணத்துக்கு அதிகப்படியா ஆளாகுறாங்க. சரி. இதனுடைய பாதிப்பு இதோட நிக்குதான்னா, இதையும் தாண்டி அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 72%க்கு அவங்க எப்பவுமே ஆல்வேஸ் ஆன் கால் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதனால ஏற்படக்கூடிய அவங்களுக்கு அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இதுவும் இல்லாம அவங்க தொழிலுக்கு முக்கியமா சம்பந்தப்பட்டது. இந்த பில்லபிள் ஹவர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த பில்லபிள் ஹவர்ஸ்ங்கிறது அவங்க ஒரு ஒரு பணிய செய்யறாங்க. லாயர்ஸ் வந்து பேசுறாங்க. ஆனா, ஒரு தொழிலுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அ சம்பளம்னு வச்சுப்போமே, அது இவங்க அதுக்கு செலவிடக்கூடிய நேரத்துக்கு ஏற்றபடியா இருக்கா? இது ஒரு 59% லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு குறைவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வர்ற கிளையண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. கிளையண்ட்ஸ்ன்ற டிமாண்ட்னால வர்ற பிரஷரு 57%ல இருக்கிற லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 57% இந்த சஃபரிங் இருக்கு. இந்த பிரஷர் கிளையண்ட்டினுடைய டிமாண்ட அவங்க மேல ஏத்திக்கிறது. சரி. இதுல ஆண், பெண் வேறுபாடு ஏதாவது இருக்கா? அப்படின்னா, இதுல ஃபீமேல் லாயர்ஸ் ரொம்ப வொர்ஸ் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு ஆளாகுறாங்க. அவங்களையும் இந்த வேலைய விட்டு போயிடலாமா? இவ்வளவு அ பிரஷர் இருக்கே, இவ்வளவு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க 100க்கு 24 பேர் இந்த வேலைய விட்டுடலாமே. காரணம் என்னன்னாக்கா பர்ன் அவுட், ஸ்ட்ரெஸ் இது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, இத தாக்கு பிடிக்க முடியாம வெளியேறிடலாம்னு நினைக்கிறாங்க. சரி, ஜெண்டர் டிஸ்பாரிட்டி தான் இந்த நிலைமையில இருக்கு. வயச பொறுத்து ஏதாவது மாறுபாடு இருக்குன்னு பார்த்தா, ஒரு 30 வயசு ரேஞ்சுல இருக்கிறவங்க, யங் அட்டார்னீஸ் அவங்க ஹையர் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆளாகுறாங்க.
அதுல ஒரு 43% இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போதைக்கு நமக்கு சொல்ற ஒரு அ நிலவரம். இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல வந்து லாயர்ஸ்க்கு மேஜரா காமன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன பிரச்சனைங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு 7 விதமான பாதிப்பு அவங்களுக்கு இருக்கு. ஒண்ணா பார்க்கலாம். இதுல முதல் பாதிப்புன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தொழில்னால ஏற்படுற அழுத்தம். 2வது ஆங்ஸைட்டிங்கிறது மனப்பதட்டம். இது ஏன் வருதுன்னு பார்த்தா, அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஹை ஒர்க் லோடு. 2வது ரொம்ப டைட் டெட்லைன்ஸ் அவங்களுக்கு. இத விட ஒரு கேஸ கையில எடுத்தோம்னா, அதுல ஜெயிச்சு ஆகணுமே! அதுக்காக வேலை செய்யணும், உழைக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸும், ஆங்ஸைட்டியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது நம்பர் 1. 2வது பார்த்தோம்னா, டிப்ரஷன் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த டிப்ரஷன் எப்படி இருக்குன்னா, ஒர்க் லைஃப் போன தடவ பார்த்த மாதிரி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்ல அவங்களுக்கு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை. இந்த 2த்துக்கும் இடையில அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாம தவிக்கிறது. அதிக நேரம் வேலைக்கு செலவு பண்றது. குறைவான நேரம் சொந்த லைஃப்‌க்கும், தன்னுடைய ஃபேமிலிக்குமா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப குறைஞ்சு போறது. இதனால அவங்க ஃபேமிலியும் இல்லாம, முழு நேர ஒர்க்லயும் இல்லாம ஒரு தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஐசோலேட்டடா ஃபீல் பண்றாங்க. இது 2வது. இந்த டிப்ரஷன் வர்றது இது காரணம். 3வதா பார்த்தோம்னா, பர்ன் அவுட். பர்ன் அவுட்ங்கிறது என்னன்னாக்கா, இந்த மாதிரியான அதிகப்படியான உழைப்புனால ஒரு எமோஷனல் எக்ஸாஷன், ஒரு சினிசிசம். கடைசியா இவ்வளவு உழைப்ப குடுத்து பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தா, அப்ப என்ன வரும்? அடுத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஒருவேளை நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் குறைவா இருக்கோ? இதெல்லாம் பார்த்தா இன்னும் போதலையோ? இது ஒரு எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தா, பர்ன் அவுட்ல கொண்டு வந்து விடும். சரி, இது காரணமா இதனுடைய விளைவா பார்த்தீங்கன்னா, இது எங்க கொண்டு போகுதுன்னா, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்கு கொண்டுட்டு போகுது. என்ன பண்ணலாம்? ஏதாவது செல்ஃப் மெடிகேஷன் பார்த்துக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது, இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ங்கிறது ஒரு ஆல்கஹாலோ, போதை வஸ்துக்களோ, அதுல மட்டும் இல்ல. வேற விதமாவும் கொண்டு போகலாம். ஒரு தலைவலி, இதனால இருக்கிற பிரஷரு. அப்ப என்ன பண்ணுவாங்க சில பேரு, இதிலிருந்து மீள்றதுக்கு ஒரு ஓவர் தி கவுண்டர். இவங்களுக்கு தோன்ற ஒரு மருந்த போயி, மருந்து கடையிலேருந்து வாங்கி, அவங்களுக்கு அவங்களே போட்டு ஒரு தலைவலி மாத்திரை. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்‌க்கு அந்த நேரம் போட்டா சரியா இருக்கும். ஒரு காஃபிய குடிச்சா சரியா இருக்கும். டீய குடிச்சா சரியா இருக்கும். இந்த காஃபி, டீய அதிகமா, அதிகமா குடிக்க, இதனுடைய விளைவுகளும் அவங்களுக்கு மறுபடி உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்புல கொண்டு வந்து விடும். இது ஒரு பக்கம் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். 5வதா பார்த்தீங்கன்னா, ட்ராமா. ஒரு வேதனை. எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும்? ஏன்னு பார்த்தா, இவங்க டீல் பண்ற கேஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு அப்யூஸ், வயலன்ஸ். உங்கள்ட்ட வர்ற கேஸ் எல்லாமே சாதாரணம் இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்ட கேஸுக்காக வர்றதுனால, அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் இவங்களுக்கு வரும். 5வதா பார்த்தோம். 6வதா பார்த்தோம்னா, மறுபடியும் இது எல்லாமே சேர்ந்ததுன்னா என்ன ஆகுறது? அவங்களுக்கு ஸ்லீப் டிஸார்டர் கிடைப்பது. சாதாரணமா தூங்க முடியறதில்ல. நேரத்துக்கு தூங்க முடியறதில்ல. ஏன்னா ஷெட்யூல் அவங்களுக்கு இர்ரெகுலரா இருக்கு. எந்த நேரம் கிளையண்ட் அட்டெண்ட் பண்ணணும், எந்த நேரம் கேஸுக்கு போணும், இல்ல கேஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள தயாரிக்கணும். இந்த மாரியான ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா அவங்களுக்கு தாக்கப்படுறதுனால, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இன்சோம்னியா, தூக்கமின்மை. இது இருக்கு. இது 6வது. 7வதா பார்த்தீங்கன்னா, இந்த 6ம் சேர்ந்ததுன்னா, அவங்கள எங்க கொண்டு வந்து நிறுத்துதுன்னா, ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர் அல்லது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். இதுக்கு காரணமே இவ்வளவும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இதனால ஏற்படுற அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், அழுத்தம், மன அழுத்தம். அடுத்தது இவங்களுக்கு வேலை விட்டா வீடு, வீட விட்டா வேலை. கிளையண்ட் அட்டெண்ட் பண்றது முழுக்க கிட்டத்தட்ட ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல் வச்சிருக்கிறாங்க. உடல் உழைப்புக்கு அதிகமான வேலை இல்ல. ஸோ இந்த 7 விதமான பாதிப்பு. 1 ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி,
2வது டிப்ரெஷன், 3வது பர்ன் அவுட், 4வது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், 5வது ட்ராமா, 6வது ஸ்லீப் டிஸார்டர், 7வதா ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். இந்த 7 வகையான ஒரு மேஜராவும் காமனாவும் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை லாயர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு 7 காரணம் குடுத்தீங்கல்ல. காமனா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இதனால தான் வருது அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுங்களா? ஓகே. நமக்கு இந்தியாவுல லீகல் ப்ரொஃபஷனல் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸை ஒரு 3 பகுதியா நம்ம ஆ, ஆராயலாம். எப்படின்னா 3 பகுதின்னாக்கா 3 விதமா அவங்களுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கு. ஒண்ணு அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க். அவங்க செய்யற பணியினுடைய ஒரு தன்மை. அடுத்தது சொசைட்டல் ப்ரெஷர். இந்த சொசைட்டல் ப்ரெஷருங்கிறது நம்மள சுத்தி இருக்கிற மக்கள். அவங்களோட கிளையண்ட்ல இருந்து இவங்க வாழற சூழ்நிலை, சுத்தி இருக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிற லாயர்ஸ், இது எல்லாருமா அமைஞ்சது. 3வதா பர்சனல் ஃபேக்டர்ஸ். சொந்த காரணங்கள். ஆக இந்த 3 காரணி இருக்கு. அவங்களுக்கு இந்த மனநல பாதிப்பு எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் கூடுதலா கொண்டு போகுதுன்றது. முதல்ல அவங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். இதுல 7 ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இது நம்பர் 1. 2வது ஹை ஸ்டேக்ஸ். ஹை ஸ்டேக்ஸ் ஏன் அந்த மாதிரியான ஹை ஸ்டேக்ஸ் வருதுன்னா, கேஸ் எடுத்தோம்னா ஒண்ணு ஜெயிக்கணும் இல்லைன்னா தோக்கணும். இவங்க எல்லாருமே எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிற அந்த வேகம் தான் இவங்களுக்கு செயல்ல கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹை ஸ்டேக் இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். 3வது கான்ஃப்ளிக்ட் வித் கிளையன்ஸ், கலீக்ஸ், ஏன் சில சமயங்கிற நீதிபதிகளோட கூட அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்ததுனாக்கா தகராறு இல்லை. இது கான்ஃப்ளிக்ட். நம்ம ஒன்று சொல்றோம், அது வேற விதமா அங்க போறது. கிளையண்ட் கிட்ட பேசும்போது அந்த மாதிரி ஆகலாம். அவங்களோட தேவைகள் வேறையா இருக்கும், நியாயங்கள் வேறையா இருக்கும். அவங்க கூட ஒர்க் பண்ற மற்ற கலீக்ஸ், இது எல்லாமா சேர்ந்து அவங்களுக்குள்ளார ஏற்படுற ஒரு கான்ஃப்ளிக்ட். அடுத்தது லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் ஒர்க் லோட். எவ்வளவு வேலை எடுத்துக்க முடியும்? ஒரு நாளைக்கு திடீர்னு 2 கிளையண்ட் வரலாம். ஒர்க் லோட சேர்ந்துகிட்டு இருக்கும். பிளஸ் பல கோர்ட்ல அப்பியர் ஆக வேண்டி வரும். ஸோ அந்த ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது ஒன்றை முடிக்கணும், அடுத்ததுக்கு போகணும். இதை முடிச்சுட்டு இன்னொன்னுக்கு போகணும். இந்த கேஸை இன்னைக்கு முடிக்க முடியுமா முடியாதா, இதுக்கு உண்டான தகவல்களை திரட்டணும். இது போல ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துடுது. அதனால அந்த ஒர்க் லோடை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. 5வதா லிமிட்டட் ஜாப் செக்யூரிட்டி. இவங்களுக்குன்னு ஒரு ஜாப் செக்யூரிட்டி எங்க இருந்து யாரு செக்யூரிட்டி கொடுப்பா? வர்ற கிளையண்ட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வருமானம். ஸோ அந்த லாப் செக்யூரிட்டிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் கிடைக்கிறது. சரி, 6வதா பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஷர் டு மீட் பில்லிங் டார்கெட்ஸ். முதல்ல அந்த பில்லபிள் அவர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு கேஸை முன்னாடி கொண்டுட்டு போகும்போது அதுக்கு உண்டான இவங்களுக்கு வருமானமும் சேர்ந்து வரணும். அது காலதாமதமாகி இழுத்து கொண்டுட்டு போனாலும் இந்த வருமானமும் சேர்ந்து அதோட அஃபெக்ட் ஆக செய்யும். அந்த ப்ரெஷர் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். 7வதா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐசோலேஷன், தனிமைப்படுத்துறது. தனிமைப்படுத்துறதுன்னா வேலை ரீதியா அவங்க வேலை வேலை வேலைன்னு இருக்கிறது. வீட்டுக்கு வந்த பின்னாலேயும் வேலை சம்பந்தமாவே கேஸை புரட்டும், அடுத்து வேண்டியதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதுலேயே மூழ்கி போயிடுறதுனால இவங்களுக்கு மற்ற இடத்துல வெளியே போக வர, வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, இவருக்குன்னு தனியா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு சினிமா, ட்ராமா, பார்க், பீச் இந்த மாதிரி போகணும். இது எதுக்குமே வாய்ப்பு இல்லாம ஐசோலேஷன்றது இவர் உணர்றது, சுற்றி இருக்கிறவங்களும் அவர் வேலையா இருக்கிறார், தொந்தரவு பண்ண வேணும், இப்படியே அந்த தனிமைப்படுத்தப்பட்டு போறது. ஆக ஒர்க் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் 7. 1 லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், 2 ஹை ஸ்டேக்ஸ், தட் இஸ் வின் ஆர் லூஸ் மென்டாலிட்டி, 3வது கான்ஃப்ளிக்ட் வித் கிளையன்ஸ், கலீக்ஸ் ஆர் ஜட்ஜஸ், 4வது லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் ஒர்க் லோட், 5வது லிமிட்டட் ஜாப் செக்யூரிட்டி, 6வது ப்ரெஷர் டு மீட் பில்லிங் டார்கெட்ஸ், 7வது ஐசோலேஷன். ஸோ
இந்த ஒர்க் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்ததா பர்சனல் ஃபேக்டர்ஸ் என்னன்றத பார்க்கலாம். இப்போ பர்சனல் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் அவங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றத பார்ப்போம். இதுலயும் ஒரு 7 விஷயங்கள் இருக்கு. என்னென்னன்னு வரிசையா ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். நம்பர் 1 ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பிரஷர். என்னதான் நம்ம வேலைய பார்த்தாலும், வேலைய செஞ்சாலும், குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத மீட் பண்ணணும் ஒண்ணு. அத மீட் பண்ண முடியாததுனால ஏற்படக்கூடிய பிரஷர். இது நம்பர் 1. 2வது ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ். வர்ற கிளையண்ட்ஸ பொறுத்து, எடுத்துக்கிற கேஸ பொறுத்து, எண்ணிக்கைய பொறுத்து, அதோட தன்மைய பொறுத்து தான் அவங்களுக்கு உண்டான வருமானம். ஸோ அந்த வருமானம் தொடர்ந்து இருக்கும். மாச சம்பளக்காரர் மாரி எனக்கு இவ்வளவு வருமானம் மாசம் அப்படிங்கிற நிர்பந்தம், ஒரு நிலை எதுவும் இல்லை. வர்றத பொறுத்து இருக்கு. 3வது நம்ம ஏற்கனவே பார்த்த சோசியல் ஐசோலேஷன். வேலை, வீடு, வீடு, வேலை. இத விட்டு சொசைட்டில அவங்க அதிகமா புழங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போகும். அதனால வரக்கூடிய சோசியல் ஐசோலேஷன். 4வது லேக் ஆஃப் செல்ஃப் கேர். இது ஒண்ணுத்தினுடைய பாதிப்பு இன்னொன்னுக்கு வந்துகிட்டே இருக்குது பாருங்க. இந்த ஐசோலேஷனுக்கு அப்புறம் இந்த லேக் ஆஃப் செல்ஃப் கேர் எங்க வருது? ஃபேமிலி இருக்கிற பிரஷர், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், சோசியல் ஐசோலேஷன், இது எல்லாமே சேர்ந்து இவங்க அதிலேயே ஈடுபடுத்திக்கிறாங்களே தவிர, தன்னை செல்ஃபா கேர் எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில இறங்குறதுன்றது ரொம்ப குறைவு. தன்னோட உடம்புக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தம் வந்தா தவிர, அதுக்கு ஒரு கேர் எடுத்துக்கணுங்கிற அளவுக்கு போறதில்ல. பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், பார்த்துக்கலான்ற மனநிலை. இப்ப 5வது பெர்ஃபெக்ஷனிசம். இது என்ன பெர்ஃபெக்ஷனிசம்? ஒரு வேலைய எடுத்துட்டோம். அத பெர்ஃபெக்ட்டா செய்யணும். செய்யறத சுத்தமா செய்யணும். கரெக்ட்டா கொண்டுட்டு போகணும். கிளையன்ட்க்கு என்ன தேவையோ அத முடிச்சு கொடுக்கணும். அத பெர்ஃபெக்ட்டா செய்யணும். இந்த பெர்ஃபெக்ஷனிசம்க்குள்ளார போகும்போது, சரியா, 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 இது சரியா? சரியா இருக்குதா? சரியா போகுமா? அதுக்குள்ளாரையே ஒரு சுழலுக்குள்ளார போன மாரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்றது. இதையெல்லாம் தாண்டி 6வது காரணம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இவ்வளவு முயற்சி எடுத்து இது எல்லாமும் செஞ்சா, நம்ம கேஸ் ஜெயிக்குமா? இல்ல இந்த கேஸ் த்ரூ ஆகுமா? இன்னும் அதிகமான காலம் எடுக்குமா? இதுல இந்த ஒரு ஃபெயில் ஆச்சுன்னா என்னவா ஆகும்? இதனால ஏற்படக்கூடிய பயம். இது எல்லாமே சேர்ந்ததுன்னா, இந்த பர்சனல் ஃபேக்டர்ஸ் 6 7வதா இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அவங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய வேதனைகள், வலிகள். இது எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய இளமை கால பாதிப்பு. இளமை காலத்துல அவங்களுடைய அனுபவங்கள், அது எப்படி இருந்திருக்குன்றத பொறுத்து, இன்னைய அவங்களுடைய வாழ்க்கைய எப்படி ஒரு வலி மிகுந்ததா கொண்டு போகுதா? என்னங்கிறது தீர்மானிக்க போறது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை. ஆக இந்த 7 காரணங்களும் பர்சனல் ஃபேக்டர்ஸ் கீழ பார்த்தோம்னா, அவங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குறது. சரி, இந்த 2 பார்த்துட்டோம். 3வதா இருக்கிறது சொசைட்டல் ஃபேக்டர்ஸ். அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். இப்ப இந்த சொசைட்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு 5 ஃபேக்டர். இந்த 5 ஃபேக்டரையும் வரிசையா ஒண்ணொண்ணா பார்க்கலாம். நம்பர் 1 இந்த மென்டல் ஹெல்த் சார்ந்த ஸ்டிக்மா. ஸ்டிக்மான்னா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ இருக்குன்னு வெளியில சொன்னோம்னா, நம்மள பத்தி எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் வரும்? இத சொன்னாலே நம்மள பத்தி தப்பா நினைச்சுருவாங்க. நம்மள கொஞ்சம் கீழ் மட்டத்துல வச்சுப்பாங்களோ? இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்மா ஒண்ணு இருக்கு. இது யாரு? இது சொசைட்டியோட. அவங்களுக்கு தெரிய வந்தா, எனக்கு சொசைட்டி இருக்கு. நான் ஒரு இது ஒரு மனநலம் சார்ந்தது. இதுக்காக நான் போயி ஒரு கன்சல்டேஷனுக்கு போனேன். ஒரு ஆலோசனைக்கு போனேன்னு தெரிஞ்சதுன்னா, இவருக்கு ஏதோ மென்டல் ஹெல்த் பிரச்சனை இருக்கு போல இருக்கு. ஆக அந்த மனநலம்ன்றது போயி, ஏதோ மனநோய் இருக்குன்னு நினைச்சுருவாங்களோ? அதனால இது தவறோ? நம்ம போறதுன்றது நமக்கு ஒரு கெட்ட பேரு உண்டாக்கிடுமோ? இந்த ஸ்டிக்மா நம்பர் 1. 2வது கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன். இந்த கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ
அவங்க வந்த ஒரு நம்முடைய கல்ச்சர்னு கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த கலாச்சாரத்துல ஒரு வக்கீல்னு சொன்னோம்னா, அந்த வக்கீல்களுடைய அ ஒரு இமேஜ் எப்படிதான் இருக்கும்? அவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப இந்த சொசைட்டி ஒரு அட்வொகேட் இப்படி இருப்பாரு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புல நம்ம குறைஞ்சிடக்கூடாது. அந்த லெவல நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அத காப்பாத்திக்கணும். அப்படிங்கிறது ஒரு இறுக்கம் உண்டாகும். இது 2வது. 3வதா பார்த்தோம்னா, லிமிட்டட் ஆக்சஸ் டூ மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸஸ். அத்தனை இல்ல. இப்போ ஒரு உடல்நல சார்ந்த பிரச்சனைனாக்கா, நம்மளுக்கு பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கு. கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நேரா போய் நம்ம கன்சல்ட் பண்ண முடியும். ஆனா இந்த மாரியான ஒரு பிரச்சனைக்கு அவ்வளவு பரவலான ரிசோர்ஸ் இல்ல. ரிசோர்ஸ் இல்லங்கிறது ஒரு பக்கம். ரிசோர்ஸ் இருந்தா கூட, அங்க போய் கன்சல்டேஷனுக்கு போறதுக்கு ஸ்டிக்மா தடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டிக்மாவால ரிசோர்ஸ் குறைவா வருதா? இல்ல ரிசோர்ஸ் குறைவா இருக்கிறதுனால ஸ்டிக்மா அப்படியே நின்னுட்டு இருக்கா ஒரே லெவல்ல? அது ஒரு சுழலுக்கு வரும். ஸோ இந்த அ லிமிட்டட் ஆக்சஸ் டூ மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இத இப்ப நம்ம குறிச்சுப்போம். பின்னால இத பத்தி பேசுவோம். அடுத்தது அ இவங்களுக்குன்னு அந்த புரொஃபஷனுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ்ங்கிறது இவங்க ஒரு சட்டத்தின் காவலர்கள். நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல? சட்டம் ஒரு இருட்டறை. அதுல வக்கீல்களின் வாதம் ஒரு விளக்கு. அப்போ இவங்க ஒரு நியாயத்த நம்பளுக்கு வாங்கி தருவாங்க. நீதிய நிலைநாட்டுவாங்க. அப்ப நீதிய நிலைநாட்டுறது, நியாயத்த மட்டுமே எடுத்து பேசக்கூடியது. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு புரொஃபஷனல் இமேஜ் ஒண்ணு இருக்கு. அந்த இமேஜ் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அந்த இமேஜ்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னா, இவங்களுடைய எதிர்கால கிளையண்ட்ஸும் தயக்கப்படுவாங்க. இவங்களுக்குன்னு இருக்கிற இமேஜ் மத்தவங்களுக்கு நடுவுலயும் பாதிக்கப்படும். அந்த சொசைட்டிக்கு நடுவுல அந்த இமேஜ் புரொஃபஷனல் இமேஜ மெயின்டெயின் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு அழுத்தம். 5வது இது பரவலா இருக்கிறது. அ லீகல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கரப்ஷன் அண்ட் பியூரோகிராசி. இது அவங்களுக்கு அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இருக்கு. இது எந்த அளவுக்கு என்னங்கிறது அ பின்னொரு சமயம் அவங்கள யாரையாவது நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது, என்ன விதமான தாக்கங்கள அது உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பேசலாம். இந்த இடத்துல இந்த சொசைட்டல் ஃபேக்டர்ஸ் இப்ப மொத்தம் 5. 1 ஸ்டிக்மா அரவுண்ட் மென்டல் ஹெல்த். 2வது கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன். 3வது லிமிட்டட் ஆக்சஸ் டூ மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸ். 4வது பிரஷர் டூ மெயின்டெயின் புரொஃபஷனல் இமேஜ். 5வது கரப்ஷன் அண்ட் பியூரோகிராசி. ஆக இந்த 5 ஃபேக்டரும் கான்ட்ரிபியூட் பண்றது. ஸோ இது எல்லாமும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஒரு 5 விளைவுகள் இருக்கு. இந்த 5லயே நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா, இம்பேர்ட் காக்னிட்டிவ் ஃபங்ஷன். இது ஏதோ ஒரு பெரிய புரிஞ்சுக்க முடியாத ஒரு வார்த்தை ஜாலம்னு நினைக்க வேண்டாம். இம்பேர்டுன்னா தெரியும். பழுதடையறதுன்னு. காக்னிட்டிவ் ஃபங்ஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த காக்னிட்டிவ்ன்றது சைக்காலஜில என்ன சொல்லுவாங்க? எல்லாருக்குமே மனிதனா பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு உணர்தல் இருக்கு. நம்ம எத உணர்றோமோ, அத நினைவில வச்சுக்கணும். நினைவில வச்சுக்கிறது மட்டும் இல்ல, அத நம்ம பகுத்து அறியணும். அந்த பகுத்து அறிதல்ன்றது ஒண்ணு. இதுக்கப்புறம் நம்ம என்ன உணர்ந்தோமோ, என்ன நினைவுல வச்சோமோ, எத நம்ம பகுத்து அறியிறோமோ, இத கொண்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு எடுத்தேன். இது இல்லாம இதுக்கு இதெல்லாக்கும் தாண்டி கற்பனை செய்யணும். அந்த கற்பனை செய்தல்ன்றதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, கடைசி எங்க கொண்டு வந்து விடும்? ஒரு சிக்கல தீர்ப்பது அல்லது எல்லா வகையான ஒரு அ உணர்வுகளையும் புரிந்து கொள்றது. இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வுன்றது தான் நம்ம காக்னிட்டிவ்னு சொல்றோம். இது பாதிக்கப்படுது. அல்லது குறையுது. 2வது டிக்ரீஸ்டு புரொடக்டிவிட்டி. புரொடக்டிவிட்டின்றது உற்பத்தி திறன்.
உற்பத்தி திறன்னா என்ன? எப்போ நான் ஒரு கேஸை எடுத்து அதுல ஜெயிச்சு குடுக்குறேனோ, அப்ப என்னோட பாப்புலாரிட்டி பெருகும். என்னோட பேரு எல்லாருக்கும் தெரிய வரும். அப்ப அவரு ஒரு பேர் போன அட்வொகேட் அவரு. இந்த லீகல் ப்ரொஃபஷன்ல அவரு கெத்து. அப்ப அந்த எவ்வளவு கேஸ ஜெயிச்சு குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது என்ன ஆகும்? இவரு ரொம்ப நல்லவர், நல்ல வக்கீல். நம்ம போனா நம்ம கேஸ ஜெயிச்சு குடுத்துருவாரு. அ அது கொஞ்சம் குறைய செய்யும். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெயின்டு 3வதா உறவுகளுக்கு உண்டான ஒரு நார்மலான இதுல இருக்கிறது. ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் என் ஃபேமிலிக்குள்ளாரையே எடுப்போமே. இது எல்லாமும் அவங்களுக்கு சேர்ந்ததுன்னா, வீட்டிலேயே அவங்களுடைய அப்பா, அம்மா, தம்பி, தங்கைகள், மனைவி, மக்கள் இவங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னவாகும்? கெட்டு போகணும்னு அவசியம் இல்ல. நார்மலா பேசிக்கவே முடியாது. அல்லது வீட்டுக்கு வந்தோம், வேலைய பார்த்தோம், மறுபடியும் தூங்குனோம், திரும்ப வேலைய பார்க்க போறோம். அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சாதாரண உரையாடல் கூட ரொம்ப கட் ஆயி போகும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கு செய்யும். சரி இது எல்லாமே சேர்ந்ததுன்னாக்கா, 4வது எங்க கொண்டு போய் விடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஹெல்த். இது எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய உடல் நலத்த தான் பாதிக்கிறது. ஸோ வேலையினுடைய பாதிப்பு மனநலம். மனநலத்தினுடைய பாதிப்பு அவங்களுடைய உடல் நலம். இந்த 4ம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கங்க. அதுதான் 5வது. இன்கிரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் சூசைடல் தாட்ஸ். இதனுடைய ஒரு உச்சம் எங்க போகும்னா, இது அதிகப்படியா ரொம்ப மேலோங்கி வரும்போது, என்னத்த வாழ்க்கை? இதுக்கு மேல என்ன இருக்கு? என்னத்த பெருசா சாதிச்சுட்டோம்? எங்க பார்த்தாலும் வர்ற கேஸ் எல்லாம் இப்படியா இருக்கும்? நாட்டுல இவ்வளவு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாரியான தீய விஷயங்கள் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கிறது. இதுதான் நமக்கு முழுக்க முழுக்க உலகமேவா? இது எல்லாம் மேலோங்கி போகும்போது பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த சூசைடல் தாட்ஸ் மேலோங்கி வரும். ஸோ இதுதான் அதனுடைய விளைவுகள். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசினது ஒரு சின்ன பெல் சார்ட் மூலமா என்ன இது எப்படி உயர்வு, தாழ்வு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்ப அந்த சார்ட் நீங்க ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க. அதுல பார்த்துக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு எக்ஸ் ஆக்சிஸ்ல பிரஷர், ஒய் ஆக்சிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ். அப்ப அந்த பிரஷர் கூட கூட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுதுன்றத நம்ம இந்த சார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த பிரஷர் குறைவா இருக்கிற காலம் அதான் ஆரம்ப கட்டம். எப்படின்னா நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்த புதுசு. அந்த இடத்துல அதிகமான கிளைண்ட்ஸ் கிடையாது. அதிகமான வேலை பளு கிடையாது. அப்போ ஒரு இன்ஆக்டிவா இருக்கும். ஒரு போர் அடிக்கிற மாரி இருக்கும். அதுதான் ஆரம்பம். ஸோ அந்த பெல் கிராஃப் கீழ பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் ஆக்சிஸ ஒட்டியே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இன்னும் கிளையண்ட் வரணும். மேல நம்ம கொண்டுட்டு போகணும்னு வரும்போது நமக்கு ஒரு டென்ஷன் வரும். கிளையண்ட்ட புடிக்கணும். திரும்ப நம்ம அதுல மேற்கொண்டு வரணும் அப்படின்றது. அது ஹெல்த்தி டென்ஷன். ஏன்னா அத நோக்கி நம்மள செலுத்துறது. இந்த ஹெல்த்தி டென்ஷன் நமக்கு கூடும்போது, கிளையண்ட்டும் கூடும்போது, நமக்குன்னுட்டு கிளையண்ட்ஸ எடுத்துட்டு, நம்ம அதுல இறங்கி வேலை செய்யும்போது, அதுல ஃபோக்கஸ்டா வேலை செய்யும். ஸோ ஒரு பீக்க நோக்கி போயிட்டே இருக்கு. அந்த ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ணி, கேஸ் எல்லாம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகும்போது, அது ஓரளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டதுன்னா, அதுதான் நம்மளோட பீக் பெர்ஃபார்மன்ஸ். உச்சபட்ச பெர்ஃபார்மன்ஸ். அந்த லெவலுக்கு போயாச்சு. ஸோ இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? அதே நம்ம உச்சபட்ச பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் கூடும். ஏன்னா, இவ்வளவு காலம் ஒண்ணுமில்லாம இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மேல வந்தோம். பீக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டோம். இனிமே இந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து இறங்கிடக்கூடாது நான். இத தக்க வச்சுக்கணும். இத மேற்கொண்டு நான் கொண்டு போறதுக்கு அதிக முயற்சி எடுக்கணும். அதிக முயற்சி எடுக்க, இப்ப சொன்ன எல்லா பிரஷரும் கூடி போக, அடுத்தது என்ன ஆகும்? ஃபட்டீக். இந்த ஃபட்டீக் வர ஆரம்பிச்சதுன்னா, இங்க நிக்காம போயிடுமோ? ஒரு பக்கம் நமக்கு வயசு கூடுது. ஒரு சோர்வு வந்துடுச்சு. இந்த சோர்வு இது எல்லாமா சேரும்போது, இந்த பிரஷர் கூட கூட, அப்பதான் ஒரு பேனிக் வருது. ஆங்ஸைட்டி வருது. பயமும் வரும். பதட்டமும் கூடும். இந்த 2ம் கூடும்போது, பாதிப்புகளும் கூடிக்கிட்டு இருக்கு. பிரஷரும் கூடிக்கிட்டு இருக்கு. கடைசியா, நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? அந்த பர்ன் அவுட் அண்ட் பிரேக் டவுன்ன்றது
இந்த ப்ரெஷர் கூடும்போது பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போய் பர்ன் அவுட்டும் பிரேக் டவுனையும் கொண்டுட்டு வர்றோம். இது கொஞ்சம் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்காக இந்த பென் கிராஃப். இத பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நல்ல டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. இது வந்து அ சைக்காலஜிஸ்ட்டா இதுக்கு வந்து தவிர்க்கறதுக்கு நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ இத தவிர்க்கிறதுக்கு ஒரு 7 ரெக்கமெண்டேஷன் ஒரு சைக்காலஜிஸ்ட்ங்கிற பொசிஷன்ல சொல்ல முடியும். எப்படி நம்ப பிசிக்கல் ஹெல்த் செக்கப்புக்கு போறோமோ, அதே மாதிரி ஒரு ரெகுலர் மென்டல் ஹெல்த் செக்கப்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இத புரிஞ்சுக்கணும். மென்டல் ஹெல்த் செக்கப்ன்றது மனநலம் சார்ந்தது மட்டுமே. ஏன்னா, இந்த மனநலம் சார்ந்ததுன்னு சொல்லும்போது, உங்க பிசிக்கல் ஹெல்த்தும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மென்டல் ஹெல்த் செக்கப்ன்றத ஒரு ரெகுலரா நம்ம எடுத்துக்கிறதுன்றது நம்பர் 1. 2வது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்ல நம்ம கொஞ்சம் பயிற்சி இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிங் இருந்ததுன்னா, உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அழுத்தத்த எப்படி சமாளிக்கிறது? எப்படி ஃபேஸ் பண்றது? விட்டு விலகி ஓடுறது இல்ல. ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் கூட. ஆனா, அத பாதிப்படையற அளவுக்கு நம்ம கொண்டு போய் விடாம இருக்கிறதுக்கான ஒரு ட்ரெய்னிங். இது 2வது. 3வது ஒரு பியர் சப்போர்ட் குரூப் வேணும். உங்க அ ப்ரொஃபஷன் சார்ந்த நண்பர்கள் குழு இருந்ததுன்னா, அவங்களோட வாய் விட்டு பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரணும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இருக்கணும். அந்த மாரி ஒரு குரூப் அமைச்சுக்கிட்டு, அந்த குரூப்ல நீங்க அ ஆக்டிவா இருக்கிறதுன்றது நல்லது. 4வதா மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் செல்ஃப் கேர் பிராக்டிஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, இப்போ இந்த நிமிஷம் என்னவோ அந்த வாழ்க்கைய வாழணும். பழச நெனச்சு சோர்ந்து போய் உட்கார்றது இல்ல. எதிர்காலத்த நெனச்சு பயந்து போய் இருக்கிறது. குழப்பத்துல இருக்கிறது. இப்போ இந்த நிமிஷம் ஃபுல்லா ஃபோகஸ்டா இருந்து, நம்ம அந்த நிமிஷத்த வாழறதுன்றது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அது இது கூடவே செல்ஃப் கேர். சொந்தமா அவங்களுடைய நலத்தையும் பார்த்துக்கணும். உடல் நலத்தையும் பார்த்துக்கணும், மனநலத்தையும் பார்த்துக்கணும். செல்ஃபா அவங்க எடுத்துக்க வேண்டிய கேர எடுத்துக்கணும். 5வதா ஃப்ளெக்சிபிள் வொர்க் அரேஞ்ச்மென்ட்ஸ்ன்னு இருக்கு. இப்ப இந்த ஃப்ளெக்சிபிள் வொர்க் அரேஞ்ச்மென்ட்ன்னா, எல்லாத்தையும் நானே எடுத்து செய்யணுன்ற அவசியம் இல்ல. அதே மாரி அதிகப்படியான வொர்க் லோட எடுத்துக்கணுன்றதும் இல்ல. என்னால எத்தன முடியுமோ அத்தனைக்கு நான் எடுத்துக்கணும். எப்படி ஷெட்யூல் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கணும். அந்த வொர்க்க வந்து ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கணும். எதுக்கு முன்னுரிமை குடுக்கணும்? எதுக்கு கொஞ்சம் அடுத்ததா, 2வதா, 3வதா எத கொண்டுட்டு போகணும்? உரிமை உள்ள எதுக்கு முன்னுரிமை குடுக்குறோமோ அத முதல்ல எடுத்துக்கிறது. அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு அடுத்து செகண்டரி, டெர்ஷியரின்னு கொண்டுட்டு போறது. 6வதா ஆக்சஸ் டூ மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸஸ். இதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. அந்த வழிகள் தெரிஞ்சதுனாலே, இதெல்லாம் நமக்கு ஆக்சஸ் இருக்கு. இந்த வழிகளை எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, இந்த வழிகள்ல போனா நம்மளுடைய மனநலம் சார்ந்தது இஷ்யூஸ்க்கு அங்க தீர்வு கிடைக்கும். அதுக்கான ஒரு முயற்சி. 7வது ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா? பின்ன அது கடைசியா நம்ம பேசுவோம்னு. இதுதான் மறுபடியும் இந்த ஸ்டிக்மாவ குறைக்கணும். அல்லது ஸ்டிக்மாவ அறவே நீக்கணும். ஏன்னா, இந்த ஸ்டிக்மா தான் நம்பள என்னதான் மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸ், கேர் எத குடுத்தாலும் இருக்கு. நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பயன்படுத்திக்க மாட்டோம். அப்போ பயன்படுத்தாம இருக்கிறதுனால, அதுக்கான முக்கியத்துவமோ, முன்னுரிமையோ கிடைக்கிறது இல்ல. நம்ம எப்போ பயன்படுத்திக்கிறோமோ அப்பதானே அது வரும். இது ஒண்ண நம்பி சார்ந்து இருக்கிறது. இப்ப இந்த ஆக்சஸ் டூ மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸ்ன்னு இருந்தும் கூட நம்ம பயன்படுத்தாம இருக்கிறதுனாலேயே போயிடுறது. காரணம் என்னன்னா ஸ்டிக்மா. இதுக்கு என்ன பண்றதுன்னா, இந்த மென்டல் ஹெல்த் சார்ந்தத நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசுறதே தவறா போகும். ஏன்னா அடுத்தவங்க கிட்ட பேசினா நம்மள பத்தி தவறா நினைச்சுருவாங்களோ! ஓ! இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இவருக்கு கொஞ்சம் சரியா இல்ல, அப்படிங்கிற மாரியான வந்துருமோ! அப்படிங்கிறது தான். இத பத்தி பரவலான, ஓப்பனா, டிரான்ஸ்பரண்டான டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். நம்ம பேச ஆரம்பிச்சா தான் அடுத்தவங்களும் பேசுவாங்க. இது வந்து ஒரு பேசக்கூடாத ஒரு விஷயம் இல்ல. உடல்நலம் சார்ந்தது. சார் எனக்கு நேத்து செக்கப்புக்கு போயிருந்தேன்.
பிபி கொஞ்சம் பார்டர்ல இருக்குன்றாங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமா தானே பேசணும். ஒரு உடல்நலம் சார்ந்தது எப்படி நம்ம சாதாரணமா பேசுறோமோ, அதே போல மனநலம் சார்ந்ததையும் நம்ம சாதாரணமா பேச முடியல. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நான் நேத்து ஒரு கன்சல்டேஷனுக்கு போனேன். எனக்கு இப்படி சொன்னாங்க. உங்க நண்பருக்கு நீங்க அத சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டிக்மா அப்பதான் அதிலிருந்து விலகி வர முடியும். இத விலக்கு நான் இந்த 7 ரெக்கமெண்டேஷனையும் ஃபாலோ பண்ணாலே, உங்களுக்கு இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வும் இல்ல, தீர்வு மட்டும் இல்ல, அ பாதிப்புல இருந்தும் உங்கள குறைச்சுக்கலாம். சரி, இப்ப இதுக்கு என்னென்ன மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் தயவு செய்து இப்ப சொல்லப்போற இந்த ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிய மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு இது நன்மை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பிரையாரிடைஸ் ஸ்லீப். தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது தூக்கத்துக்கு நீங்க முன்னுரிமை வேணும். கட்டாயம் கொடுக்கணும். 2வது ரெகுலரா எக்சர்சைஸ். ஏதோ ஒரு எக்சர்சைஸ்ல இறங்குங்க. ஒரு அ ஒரு ஒரு வாரத்துல ஒரு 2 1/2 மணி நேரம். ஒரு வாரத்துல 2 1/2 மணி நேரம். இது சுலபமா செய்யலாம் இல்லையா? குறைஞ்சபட்சம் அதையாவது நம்ம செய்யணும். 3வதா பேலன்ஸ்டு டயட். நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு. ஒரு போஷாக்குள்ள சரிசமமான ஒரு உணவு நமக்கு வேணும். அந்த பேலன்ஸ்டு டயட் இருந்ததுனாலே உங்களுடைய உடல் நலத்தையும் நீங்க கவனிச்சுக்கணும். 3வது மெடிடேஷனோ, மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸஸோ சின்ன சின்ன விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மிஞ்சி போனா உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமோ, 15 நிமிஷமோ உங்களுக்கு தேவைப்படுற டைம். அந்த டைம நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி. இதெல்லாம் கடந்து கடைசியா சீக்கிங் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ன்றதுல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கோ, அந்த பாதிப்பு இருக்கிறதுக்கு உணர விடாம ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஒரு சைக்காலஜிஸ்ட்டையோ, ஒரு கவுன்சிலரையோ, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டையோ நீங்க யார கன்சல்ட் பண்ணணுமோ, அப்ராப்ரியேட்டான ஒருத்தர நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது மிக மிக நல்லது. ஆக இந்த 5 விஷயங்கள சம்மரைஸ் பண்ணா, இந்த ஸ்ட்ராட்டஜில நம்பர் 1 பிரையாரிடைஸ் யுவர் ஸ்லீப், ஃபாலோ ரெகுலர் எக்சர்சைஸ், டேக் யுவர் பேலன்ஸ்டு டயட், மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ். 5வதா சீக்கிங் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். தேவைப்பட்டது. இது தினந்தோறும் போறதில்ல. அப்பப்போ போறோம். எப்போ தேவையோ அப்ப நீங்க எடுத்து. இந்த 5 ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்கள நீங்க கேர் எடுத்துக்கலாம். சரி, இதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நெறைய இருக்கு. முதல்லயே பார்த்தோம். ஆக்சஸ் டூ மென்டல் ஹெல்த் சர்வீசஸ். இந்தியாவுல இப்ப 2017 மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 அது ஒண்ணு இருக்கு. 2வது நேஷனல் மென்டல் ஹெல்த் பாலிசி 2014 இருக்கு. 3வதா சுப்ரீம் கோர்ட்டினுடைய மென்டல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. 4வதா லா ஸ்கூல்ஸ் மென்டல் ஹெல்த் புரோகிராம்ஸ் இருக்கு. 5வதா லாயர் வெல்னஸ் புரோகிராம்ஸ் பாம்பே பார் அசோசியேஷன்ல இருக்கிற மாதிரியான நமக்கு வழிமுறைகள் இருக்கு. அதை பயன்படுத்திக்கணும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது மிக நல்லதாக அமையும். இதுவரைக்கும் லாயர்ஸ் இந்தியால இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்னால, சொசைட்டி பிரஷர்னால, பர்சனல் ஃபேக்டர்னால எவ்வளோ அவங்கள பாதிக்குதுன்னு இது நாள் வரைக்கும் அவ்வளோ தெரியாம இருந்தது. இது பொதுவா பார்க்குற எங்களுக்கு மட்டும் இல்லாம, குறிப்பா லாயர்ஸுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். Thanks for watching. If you like the content, please hit the like button and share it with your friends. Don't forget to hit the subscribe button for future updates.